தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கலா இளமதியோட வீட்டுக்கு வந்து இளமதிய நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டைம்ல நர்மதா, "நீ பரமன் கிட்ட சொல்லலனாலும் பரவால்ல. கலாம்மா கிட்ட சொல்லு. உன்னைய சேர்த்து வைப்பாங்க." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கலாவுக்கு தான் ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு பயங்கரமான ஒரு சதித்திட்டத்த தீட்டி வச்சிருக்கு இல்லையா? ஸோ இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இளமதிய ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு, நம்ம நர்மதாவும், நம்ம இளமதியோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்றாங்க. "நீ பரமன்கிட்ட உன் காதல நேரடியாவே சொல்லு" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதான் வாய்ஸ்ல மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேன்ல, அத கேட்டுட்டும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லி இளமதி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நர்மதாவும் இளமதியும் பேசிக்கிறத இந்த லீலாவதி கேட்டர்றாங்க. லீலாவதி கேட்டா என்ன செய்வாங்க? நேரா இந்த விஷயத்த ரிஷி காதுல போட்டர்றாங்க. ரிஷி, இந்த மாதிரி இளமதி பரமன காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே, இத நான் என் காதால கேட்டேன் அப்படின்னு வேறயா சொல்லிடுறாங்க இல்லையா? இது ஒரு பக்கம் பயங்கரமான பிரச்சனையா ஆகப் போகுது. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த பக்கம் கோயில காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிற கோயில்ல தான். ஸோ நம்ம பரம வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஜம்முனு மாப்பிள்ளை மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ பிரியாவுக்கு இப்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. ஏன்னா பிரியாவோட காதலன் வந்துட்டாப்புல இல்லையா? ஸோ இப்ப நெனச்சா கூட பிரியா காதலனோட எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. பிரியா இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரமனுக்காகத்தான் பிரியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இளமதி காதல சொல்லிட்டா பிரியாவுக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. இளமதி நம்ம பரமனுக்கும் பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு இன்னும் டிராமாவ கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நர்மதா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மா இவங்க எல்லாமே ரெடியாயி பரமனோட நிச்சயதார்த்தத்துக்கு போவறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இளமதி மட்டும் இன்னும் வரவே இல்ல. கதவ தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா இளமதி இருந்துகிட்டு, "எனக்கு தலைவலிக்குது. அதனால என்னால வர முடியாது" அப்படின்னு ஒரு பொய் சாக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. நம்ம நர்மதாவும், "கண்டிப்பா அவ வருவா" அப்படின்னு சொல்லிட்டு இளமதியோட அம்மாவ மட்டும் அழைச்சுக்கிட்டு இங்க நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிடுறாங்க. இங்க பிரியா பரமன கூப்பிட்டு, "என்ன நடக்குது? இளமதி வந்து காதல சொல்லிட்டாளா?" அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனா பரம இருந்துகிட்டு, "எங்க ஒரு இம்ப்ரூவும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இளமதி மட்டும் லைட்டா காதல சொல்லிட்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவ நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பிரியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிரியாவோட காதலன் வேறயா இங்க வரப்போறாப்லயாட்டுக்கு. ஸோ பிரியாவோட காதலன வந்து பிரியாவோட அப்பாவுக்குலாம் தெரியமாட்டுக்கு. ஸோ அவரு பார்த்தா பிரச்சனையாகும் அப்படின்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் லீலாவதி உடனே ரிஷிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வீட்ல இளமதி மட்டும் தான் தனியா இருக்கா அப்படின்னு விஷயத்த சொல்லிடுறாப்புல. ஸோ இப்ப ரிஷி இங்க இளமதி கிட்ட வந்து என்ன பிரச்சனை பண்ண போறாப்புல அப்படிங்கிறதும் தெரியல. இந்த பக்கம் லீலாவதி நிச்சயதார்த்தத்துக்கு வாங்குன மாலையில தாலி, ஒரு பெரிய தாலிய செட் பண்ணி அப்படியே மாலைக்குள்ளாரையே சுத்தி அப்படியே தாலி மாதிரி செஞ்சிடுறாங்க. பரமு இந்த மாலைய பிரியா கழுத்துல போட்டாவே 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டு சுத்தி அசிஸ்டண்ட் கிட்ட குடுத்து கொண்டு போய் அங்க மேடையில வச்சர்றாங்க. ஸோ அடுத்த வாரம் தான் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.